அதான் நைட் என்னமோ என் மேலே அப்படியே வரா மாதிரியே இருந்தது. கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நேராக உள்ள ரூமில் வந்து படுத்துட்டேன். கொஞ்சம் அந்த சுவாமி சமாதியிலேருந்து கொஞ்சம் பின்னாடி ஒரு ரூம் இருந்தது. அப்புறம் அந்த மரம் கூட பட்டு போச்சு சாமி. இப்போ வந்திருக்கா என்னன்னு தெரியல. திரும்ப வேற பக்கத்துல முளைக்குதுன்றாங்க. அப்படி நான் பார்க்கல. நான் போயிருக்கோம் கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே. அதான் அது நினைச்சேன், இவங்க இது போல நெகட்டிவ்ஸ் அங்கே இருக்கிறவங்க விடும்போது அது யாரும் இந்த அளவுக்கு. நான் எது சொல்ல வந்தேன்னா, நானே வந்து ரிலிஜனை தாண்டி போறேன். ஏன்னா நான் கிறிஸ்டியனா இருந்தேன்ட்டு சொல்றேன். அப்புறம் சம்பந்தர் வந்து பிராமின் தானே, சம்பந்தர் ரமணர்லாம் பிராமின். இப்போ நான் பிராமினா இருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் காளிதாசன், மகாதேவ் காளிதாசன் தான், அர்ஜுன் தான் காளிதாசன். ஸோ நான் கேஸ்ட் தாண்டி போகிறது இல்லாமல் ரிலிஜனை தாண்டி கிறிஸ்டியன் டிசிப்பிள் வேறு இருக்கேன். நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேன். சாமிகள் பார்த்தா இப்போ மஸ்தான் சாஹிப்னு அல்லா, அவரு பார்த்தா முஸ்லீமா இருந்தது. அப்போ இது ஒரு பெரிய புரட்சி சொசைட்டிக்கு வந்து ஃபியூச்சர்லயோ இல்லை இப்போவோ என்னைக்கு வந்து அது தெரிஞ்சுக்குதோ அப்பதான் இதெல்லாம் சுத்த வேஸ்ட். இந்த மத பேதம், ஜாதி பேதம் இருக்குது ஒரு அறியாமை. உண்மையான கடவுளை உணர்ந்தவங்களுக்கு வந்து அந்த அவங்க மதத்தை தாண்டி போவாங்க, ஜாதியை தாண்டி போவாங்க. அதுதான் அப்போ என்னோட பர்த்துக்கு அது ஒரு ஒரு பர்பஸை தெரிஞ்சுது. அப்போ நம்ம இந்த உண்மையை நம்ம சொல்றதுக்காக தான் சாமிகளோ குருநாதர் இப்படி இருந்ததை சொல்லுவேன். எனக்கு ஈஸி சாமிகள் குருவா இருக்கிறது. சாமிகள் சுயம்பவம் சேர்ந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு எதுவாக இருந்தாலும் உடனே சாமி கிட்ட போய் கன்ஃபார்ம் நானே சொல்லிட்டா கூட அப்புறம் நானே திரும்ப சாமி கிட்ட போய் ஒரு கன்ஃபர்மேஷன் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ சாமிகளும் உண்மைதான்ட்டு ப்ளஸ் பண்ணோடனே ரொம்ப அதுக்கு மேலே ஒரு செடி எடுத்து அவ்வளோ கூட அந்த இருந்துருக்கு. சாமி அப்புறம் இன்னொரு மகான்னு சொன்னீங்க சாமி, அது யாரு? இதுதான் காளிதாஸ் தான் சென்ட் பீட்டரா போறாரு. இல்லை நீங்க 2 குருவா எடுத்து பார்த்தேன் நீங்க. ஆமாம்மா, அவரு இப்போ சமாதி ஆயிட்டார். அவர் வந்து ஆவடியில ஒருத்தர், எங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட். அவரு ஃபேமிலி மேலே ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர். அவர் வந்து அந்த திருவளம் சாமிகள், மௌன சாமிகள் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? திருவளம் கோணி கட்டிட்டு இருப்பாரு. இதுக்கிட்ட இது வேலூர். இங்கே இதே மாதிரி இன்னொரு சாமி கூட இங்கே இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா, அதான் நைட் என்னமோ என் மேலே அப்படியே வரா மாதிரியே இருந்தது. கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நேராக உள்ள ரூமில் வந்து படுத்துட்டேன். கொஞ்சம் அந்த சுவாமி சமாதியிலேருந்து கொஞ்சம் பின்னாடி ஒரு ரூம் இருந்தது. அப்புறம் அந்த மரம் கூட பட்டு போச்சு சாமி. இப்போ வந்திருக்கா என்னன்னு தெரியல. திரும்ப வேற பக்கத்துல முளைக்குதுன்றாங்க. அப்படி நான் பார்க்கல. நான் போயிருக்கோம் கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே. அதான் அது நினைச்சேன், இவங்க இது போல நெகட்டிவ்ஸ் அங்கே இருக்கிறவங்க விடும்போது அது யாரும் இந்த அளவுக்கு. நான் எது சொல்ல வந்தேன்னா, நானே வந்து ரிலிஜனை தாண்டி போறேன். ஏன்னா நான் கிறிஸ்டியனா இருந்தேன்ட்டு சொல்றேன். அப்புறம் சம்பந்தர் வந்து பிராமின் தானே, சம்பந்தர் ரமணர்லாம் பிராமின். இப்போ நான் பிராமினா இருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் காளிதாசன், மகாதேவ் காளிதாசன் தான், அர்ஜுன் தான் காளிதாசன். ஸோ நான் கேஸ்ட் தாண்டி போகிறது இல்லாமல் ரிலிஜனை தாண்டி கிறிஸ்டியன் டிசிப்பிள் வேற இருக்கேன். நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேன். சாமிகள் பார்த்தா இப்போ மஸ்தான் சாஹிப்னு அல்லா, அவரு பார்த்தா முஸ்லீமா இருந்தது. அப்போ இது ஒரு பெரிய புரட்சி சொசைட்டிக்கு வந்து ஃபியூச்சர்லயோ இல்லை இப்போவோ என்னைக்கு வந்து அது தெரிஞ்சுக்குதோ அப்பதான் இதெல்லாம் சுத்த வேஸ்ட். இந்த மத பேதம், ஜாதி பேதம் இருக்குது ஒரு அறியாமை. உண்மையான கடவுளை உணர்ந்தவங்களுக்கு வந்து அந்த அவங்க மதத்தை தாண்டி போவாங்க, ஜாதியை தாண்டி போவாங்க. அதுதான் அப்போ என்னோட பர்த்துக்கு அது ஒரு ஒரு பர்பஸை தெரிஞ்சுது. அப்போ நம்ம இந்த உண்மையை நம்ம சொல்றதுக்காக தான் சாமிகளோ குருநாதர் இப்படி இருந்ததை சொல்லுவேன். எனக்கு ஈஸி சாமிகள் குருவா இருக்கிறது. சாமிகள் சுயம்பவம் சேர்ந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு எதுவாக இருந்தாலும் உடனே சாமி கிட்ட போய் ஒரு கன்ஃபர்மேஷன் நானே சொல்லிட்டா கூட அப்புறம் நானே திரும்ப சாமி கிட்ட போய் ஒரு கன்ஃபர்மேஷன் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ சாமிகளும் உண்மைதான்ட்டு ப்ளஸ் பண்ணோடனே ரொம்ப அதுக்கு மேலே ஒரு செடி எடுத்து அவ்வளோ கூட அந்த இருந்துருக்கு. சாமி அப்புறம் இன்னொரு மகான்னு சொன்னீங்க சாமி, அது யாரு? இதுதான் காளிதாஸ் தான் சென்ட் பீட்டரா போறாரு. இல்லை நீங்க 2 குருவா எடுத்து பார்த்தேன் நீங்க. ஆமாம்மா, அவரு இப்போ சமாதி ஆயிட்டார். அவர் வந்து ஆவடியில ஒருத்தர், எங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட். அவரு ஃபேமிலி மேலே ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர். அவர் வந்து அந்த திருவளம் சாமிகள், மௌன சாமிகள் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? திருவளம் கோணி கட்டிட்டு இருப்பாரு. இதுக்கிட்ட இது வேலூர். இங்கே இதே மாதிரி இன்னொரு சாமி கூட இங்கே இருந்தாங்கன்னு கேள்வி.